இந்த வயசு இருக்கே ரீசைக்கிள் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த 7 to 14 இந்த பிள்ளைய நம்ம எப்படியும் மாற்ற முடியும். இந்த பிளாஸ்டிக் நம்ம வீட்டில் அங்கே வாங்குறானே பழைய பிளாஸ்டிக்கு என்ன பண்ணுறான், அதை ரீசைக்கிள் பண்ணுறான். ரீசைக்கிள் பண்ணி புதுசாக கொடுக்குறானா இல்லையா? மறுபடியும் அதே பொருள் நம்ம வாங்குறோமா இல்லையா? ஒன்றுத்துக்கு ஆகாத பாட்டிலு, ஒன்றுத்துக்கு ஆகாத உடஞ்சி போன சேரு, ஒன்றுத்துக்கு ஆகாததை கொடுத்து புதுசாக உருவாக்குறானா இல்லையா? அதே போன்று தான் இந்த 7 to 14 ஏஜுங்கிறது ரீசைக்கிள் ஏஜ். இந்த பிள்ளையை என்னால் சீரழிக்கவும் முடியும், இந்த பிள்ளையை என்னால் சிறந்த முறையில் வளர்த்தெடுக்கவும் முடியும். அந்த மாதிரியான பக்குவம் இந்த வயசுக்கு தான் இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னால் ஏன்னு கேட்க மாட்டான், தொழுவுன்னு சொன்னால் தொழுவான், நீ அந்த வீடு போகாதுன்னா போக மாட்டான், அதை செய்யண்டா செய்வான். என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த வயசுல தான் இருக்கும். இவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதையும் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அவனுக்கு 14 வயசு வரைக்கும் தான் டைம். அதுதான் ரீசைக்கிள் ஏஜ். எப்படியாப்பட்டவனையும் மாற்றிட முடியும். முட்டாளாக இருப்பவனையும் அறிவாளியாக, அறிவாளியாக இருப்பவனையும் முட்டாளாக மாற்றிட முடியும். நல்லவனையும் கெட்டவனாய், கெட்டவனையும் நல்லவனாய் மாற்றக்கூடிய வயசு இந்த வயசு தான். அதனால்தான் மிக மிக முக்கியமாய் 14 வயசுக்குள்ள அந்த பிள்ளைங்களுக்கு முறையான கல்வி போய் சேர்ந்துடணும். இந்த கல்வியை இந்த பருவத்தை நம்ம கொடுக்க தவறிட்டோம்னு சொன்னால் அதற்கு பின்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்க மாட்டான். என்ன சொன்னாலும் தலைகீழாக நின்றாலும் கேட்க மாட்டான். ஏன்? அவனுக்கு அடிக்ஷன் ஆயிட்டான்.